ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான கார்டன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம வீட்டில் குட்டி குட்டியான செடியில் என்னென்ன காய்கறிகள், என்னென்ன பூக்கள் பூத்துருக்கு இல்லை பூக்க போகுது அப்படின்றது தான் வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பன்னீர் ரோஸ் தாங்க. ஸோ இதில் ஒரு மொட்டு, ஸோ இங்கேயுமே ஃபுல்லாகவே மொட்டுக்கள் இருக்குது. இது வந்து லைட்டு பிங்க்கு தான், பேபி பிங்க் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிங்க்கு தான். பட் பயங்கர ஸ்மெல்லுங்க. பன்னீர் ரோஸானாலே சொல்ல முடியுமா? ஸோ பயங்கர ஸ்மெல் எடுக்கும். சூப்பராக வந்து குட்டியாக தான் வச்சோம் நாங்கள். இப்போ மழை வரவே நல்லா சூப்பராக வந்து பிடிச்சிட்டு அழகாக வந்துட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து சப்போட்டா தாங்க. சப்போட்டாவும் குட்டியாக தான் வச்சோம். பட் அவங்க கொடுக்கும்போதே நம்மளுக்கு வந்து குட்டி குட்டியான காய்கள் இருந்துச்சு. பட் இப்போ அப்படியே க்ரோ ஆகிட்டே வருது. ஸோ இது வந்து பால் சப்போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இன்னுமே பெருசாக நல்லா பால் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சப்போட்டா தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஒரு 2-3 காய் மட்டும் நல்லா சைஸுக்கு இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அங்கேயும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 காய்க்கு மேலே நம்ம செடியில் இருக்குது. அது தானாகவே செடியிலே பழுக்கட்டும் அப்படின்றதுனால நாங்கள் இன்னமும் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கோம். ஸோ அடுத்ததாக நம்ம செடியில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு இருக்குது. ஸோ ஆரஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய செடி ஃபுல்லாகவே இருந்தது. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் எல்லோயிஷ் கலர் வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி வந்துடும் கையில். ரீசன் என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு டைம் காய் காய்க்கிறதுனால மேபி அந்த மாதிரி இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக இருக்குது. ஒரே ஒரு ஆரஞ்சு மட்டும்தாங்க கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து காய்ச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா இது ஒரு செம்பருத்தி, நல்லா டார்க் மெரூனில் குட்டியாக வாங்கி வச்சா இப்போ தான் வந்து வளர ஸ்டார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்டு நேம் வந்து வாட்டர் ஆப்பிள். இப்போ தான் 1 by 1 வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாட்டர் நீர் சத்து அதிகமாக இது இந்த ஃப்ரூட்டில் இருக்கும். ஸோ அதனால் இதுவுமே வச்சுருக்கோம். அங்கங்கே நிறைய காய் இப்போ தான் விட்டுட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் நம்மளுக்கு இது எல்லாமே. அப்படியே இந்த சைடில் பார்த்திங்கன்னா லில்லி செடி. இந்த லில்லி செடி எப்போ வாங்கினது, யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பிரதர்-இன்-லா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சஷாங்க் எங்களை விட்டு போய் 3வது மாதம் சாமி கும்பிட்டோம். ஸோ அப்போ எல்லாமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைமுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஜஸ்ட் லைக் இந்த மாதிரி குட்டி பாட்டில் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதை அப்படியே ஒரு கிட்டத்தட்ட 4.5 இயர்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த லில்லியை. அது என்ன பண்ணியிருக்கோன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே வந்து அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இந்த கார்னர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லில்லி அழகாக வந்து உங்களுக்கு வந்திருக்கு. பார்க்கும்போதே ரொம்ப அழகான வைப்பு, சூப்பராக இருக்கும். மார்னிங்கேருந்து வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்கும் அப்படியே. ஸோ இந்த ஒன் சைடு மட்டும்தான் வச்சுருக்கோம், இந்த சைடு வைக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சைடுமே ஃபுல்லாக வைக்கணுன்ட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுலேருந்து எடுத்து அங்கே வச்சது தான் நம்மளுக்கு இப்போது சூப்பராக வந்து வந்திருக்கு. ஸோ இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை சம்பங்கி. இது வந்து நான் கிட்டத்தட்ட நிறைய ஊரில் தேடின கிடைக்கவே இல்லை. ஆல்மோஸ்ட் அத்தை வீட்டிலேருந்து 2 வாட்டி வாங்கிட்டு வந்து வச்சா அப்பயும் வரல. இது வந்து பாண்டிச்சேரி ஈவெண்ட்டுக்கு போயிட்டு அவார்டு ஃபங்க்ஷன் வாங்கிட்டு வரும்போது தான் இந்த செடியை ஒரு இடத்துல பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதுவுமே நல்லா சூப்பராக வந்து பிடிச்சிட்ருக்கு. ஸோ மக்கள்ஸ் வாங்க அப்படியே நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து சீத்தாப்பழம். ஸோ சீத்தாப்பழம் மரத்தில் ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்கு. நிறைய பூ வந்தது. பட் எல்லா பூவுமே உதிர்ந்துடுச்சு. ஒரே ஒரு காய் மட்டும்தான் இப்போதைக்கு நிற்கிது. ஸோ இந்த ஒரு காயே எங்களுக்கு சந்தோஷம்தான். ஸோ நிறைய பூ இருந்தது. ரீசன் என்னன்னு தெரியல. மேபி ஃபஸ்ட் டைம் 1-2 அப்படின்னு விடுறதுக்கு சான்சஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடிய இந்த குட்டி மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சு தாங்க. ஸ்வீட் ஆரஞ்சு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லோ கலர், அப்படியே ஃபுல் டார்க் எல்லோ ஆகிடுச்சுன்னா இதை அப்படியே நம்ம தோலோடவே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புளிப்பே இல்லாமல் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா லைக் ஆரஞ்சு மாதிரியே நிறைய காய் விட்டுருக்கு. ஸோ எல்லாமே வந்து நம்ம பத்திரமா பார்த்து மெயின்டைன் பண்ணக்கூடியது தான். ஸோ பசங்க எல்லாம் வந்தால்
கண்டிப்பாக குட்டி குட்டியாக இருக்குன்னு பறிச்சிடுவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து பத்திரமா மெயின்டைன் பண்ணோன்னா பழுக்கிற வரைக்குமே இருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எத்தனை பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் ஆரஞ்சு இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து எல்லார் வீட்லேயும் பொதுவாகவே இருக்கிற ஒரு மரம் தான். ஸோ கொய்யா மரம். ஸோ கொய்யா மரம் இது ஆக்சுவலி அவங்க வச்சப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ஒரு பிடிப்பே இல்லாமல் இருந்தது. எங்களுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டு, இந்த மரம் வராது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். இல்லை இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், அதுக்கு அடுத்து வரலன்னா நான் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்ம குணா தம்பி. ஸோ அவர் சொன்ன மாதிரியே வெயிட் பண்ணதுனால இது வந்து நல்லா பிடிச்சிச்சு. அண்ட் காயுமே பார்த்திங்கன்னா நல்லா காய் விட்டுருக்கு. ஸோ மரம் ஃபுல்லாகவே காய் இந்த கொய்யா. ஸோ எது வராது அப்படின்னு நினச்சோமோ அதில் வந்து எக்கச்சக்கமான காய்கள் வந்திருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஸோ இந்த காயோட ஃபஸ்ட்டு இந்த மரத்தோட ஃபஸ்ட்டு காய் வந்து குணா தம்பிக்கு தான் நான் கொடுப்பேன். எங்கே இருந்தாலும் குணா தம்பிக்கு வர சொல்லிட்டு நான் கொடுத்துருவேன். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் தி ரோஸு. இது லைக் பார்த்திங்கன்னா லைட் ஷேடட் ஆரஞ்ச் க்ரீமி கலரில் வந்து இந்த ரோஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செடி இது. பிகாஸ் நான் லெமன் டீ குடிக்கிறதுனால கம்பல்சரி லெமன் வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால் லெமன் செடியும் வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு பேட்ச்சில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் விட்டுருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, ஒரு காய் கூட நிற்காமல் எல்லாமே கொட்டிடுச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 காய்க்கு மேலவே நம்மளுக்கு இதில் காய்கள் இருக்குது. ஸோ டீப்பாக பார்த்தோன்னா தான் தெரியும் காயெல்லாம் இருக்கிறது. ஸோ இருக்குது, செடி ஃபுல்லாகவே அங்கங்கன்ட்டு காய்கள் இருக்குது. ஸோ எல்லாமே பெருசாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே குழந்தைங்கள மாதிரி தான். ஸோ குழந்தை எப்படி ஸ்டெப்பாக வளருவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கேர் எடுத்து நம்ம பார்த்துக்குறோமோ சேம் ப்ரொசீஜர் தான் இந்த செடிகளுக்கும். தினமும் நம்ம வந்து தண்ணியை கொடுத்துட்டு செடி கூட பேசிகிட்டே இருக்கணும். ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ பேசுகிறோமோ ஸோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வளரும். ஸோ நீங்கள் மேபி சிரிக்கலாம், என்னடா செடிக்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்கிறாங்களேன்ட்டு. கம்பல்சரி நீங்களும் எதனா ஒரு சின்ன செடி வச்சுருந்தாலும் அது கூட போய் பேசி பாருங்களேன். கண்டிப்பாக அதோட டெவலப்மெண்ட் உங்களுக்கு சூப்பராக தெரியும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா மெல்பெரி செடி தான். ஸோ மெல்பெரி நான் வந்து சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கேன். பிகாஸ் பெரியம்மா வீட்டில் வந்து இருந்தது. அதுக்கடுத்து வந்து வளர நானுமே அதை சாப்பிட்டதே கிடையாது. பட் நாங்கள் இந்த மெல்பெரியை என்ன சொல்லுவோன்னா கம்பளிப்பூச்சி பழம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ரொம்ப தேடினேன் நான். இங்கே புது வீட்டு கட்டி வந்து இந்த செடி வைக்கணுன்னு ரொம்ப தேடினேன். பட் லக்கிலி ஐ காட் இட். ஸோ இப்போ இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பழம் பறித்து சாப்பிட்டாச்சு. பட் இது ஸ்டேஜ் கிடையாதுங்க. இது வந்து எப்படின்னா காய்க்கும் போது வந்து க்ரீன் கலர், கொஞ்சம் பழுக்கும் போது இந்த ரெட் கலர், ஃபுல்லாக நல்லா பழுத்துச்சு. ஒரு ஸ்வீட்னஸ்ஸாக வேணும் இந்த பழம்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் பிளாக்காக ஆகும். அந்த பிளாக்கை பறித்து சாப்பிடும்போது நம்மளுக்கு புளிப்பே இருக்காது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பறித்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக புளிப்பாக இருக்கும். ஸோ இது ஒரு குச்சி மாதிரி தான் இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா பயங்கர மரமாக ஆகும். இது செடி வெரைட்டி வகை கிடையாது, இது ஒரு பெரிய மரமாக ஆகும். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் வச்சுருக்கோம். ஸோ லெமன் செடிக்கும் இதுக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செவ்வாழையும் இருக்குது. அண்ட் ஒன் மோர் வாழை இருக்குது. அது என்ன வெரைட்டின்றது தெரியாது, வந்தால் தான் தெரியும். பட் செவ்வாழைன்றது உங்களுக்கு அந்த தண்டை பார்த்தாலே தெரியும். ஸோ தண்டுலேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அது வந்து செவ்வாழைன்ட்டு. ஸோ ஒரு செவ்வாழை வந்து பிரதர் இன்லா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அண்ட் ஒன் மோர் செவ்வாழை பார்த்திங்கன்னா அம்மா வந்து அவங்க அக்கா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இங்கே வச்சுருக்க செடியில் முக்கால்வாசி வந்து லைக் மெமரபிளாக இருக்கணும், மெமரைஸாக இருக்கணும் நம்மளோட செடி அப்படின்ட்டு நிறைய கலெக்ஷன்ஸு எங்கே போவோமோ அங்கங்கே ஒரு கலெக்ஷன்ஸை பிடிச்சிட்டு வந்துடுவோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த செடி வளர ஒரு பெரிய மெமரிஸாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக நான் இதை வளர்த்துட்ருக்கேன். சேம் இந்த பாட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு டப்பு தான், கிளாத் வாஷிங் டப்பு தான். அதை வந்து தூக்கி போட மனசு இல்லாமல் அதுலேயே வந்து இந்த பொமோகிரானேட் செடியை வச்சோம். லாஸ்ட் டைம் வந்து பயங்கர
சூப்பராக வந்து வளர்ந்துருந்தது. ஒரே ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி போனோம் இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெயிலில் வந்து மொத்தமே ட்ரை ஆகிடுச்சி. அவ்வளோதாண்டா இந்த செடி போயிடும் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரியே ஃபீலிங்கில் இருந்தேன். பட் அகெயின் இது வந்து நல்லா மழை வரவே நல்லா துளுத்து இப்போ நிறைய பூ விட்டுருக்கு பாருங்கள், எக்கச்சக்கமான பூ இருக்குது. பட் எவ்வளோ காய் காய்க்கும்ன்றது தெரியல. ஸோ இந்த கார்னரில் பச்சை மிளகா அப்படியே வந்திருக்கு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை மிளகா தோட்டம் தாங்க. நம்ம சாப்பிட்டு வாஷ் பண்ணுற அந்த யுட்டென்சில்ஸ் சாமான் கழுவுறோம் இல்லைங்களா, அந்த கழுவுற டைமில் வந்து அந்த விதைகள் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அதில் வந்து இந்த பச்சை மிளகா செடி தான். பட் நல்லா ஹைட்டில் இருக்குது. ஒரு காயுமே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி இருக்குது. பட் இன்னமும் காய் முத்தட்டும், தேவைக்கு எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து இதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்றதுனால நான் இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணாமே வச்சுருக்கேன். ஸோ ஹார்வெஸ்டிங் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 kg to 1 kgக்கு நம்மளுக்கு இந்த பச்சை மிளகாய் கிடைக்கும். பட் நான் பண்ணாமல் இருக்கேன். எப்போ வேணுமோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. ஸோ அகெயின் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கத்திரிக்காய் பற்றி ஸ்டோரி தெரியும். ஒரு தாத்தா எனக்கு வந்து இங்கே இந்த புது வீட்டுக்கு வந்து ஒரு தாத்தா ஃப்ரெண்டாகி அவர் வந்து எனக்காக அவர் தோட்டத்துலேருந்து லைக் ரோஸ், சாமந்தி பூவெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு கிரேட் ஃபுல்லாகவே இந்த கத்திரிக்காய் செடி எடுத்துகிட்டு வந்து அவர் கையாலேயே அவர் வந்து இங்கே வந்து வச்சுட்டு போனார். ஸோ அந்த கத்திரிக்காய் தான் ஆக்சுவலி இந்த ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் கல் வரும் இங்கே, கிளாத்ஸ் வாஷிங்க்காக. இங்கே எப்படின்னா நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க இல்லைங்களா, சேம் இதே மெத்தடில் அங்கேயும் கல் போட்டிருக்காங்களா, துணி துவைக்கிற கல். ஸோ அதே மெத்தடில் இந்த ஏரியா வரும். ஸோ இப்போ வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு வயசானவர் வந்து நம்மளுக்காக வந்து வச்சுட்டு போனதை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இந்த அறுவடை முடிஞ்சிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுருக்கேன். ஸோ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 டைம்ஸ் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி இருக்கவங்களுக்கு கொடுத்தாச்சு. லைக் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய பேரண்ட்ஸு, நான் கொஞ்சம் குக் பண்ணது, இந்த மாதிரி எல்லாமே. இப்போ மார்னிங் கூட ஒரு 4 கத்திரிக்காய் பறித்து சமையல் செஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான ஒரு பப்பாயா செடி வந்துட்டுருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மகமலம். ஆல்மோஸ்ட் என்னோடய வீடியோஸில் வந்து நிறைய பார்த்துருக்கீங்க இந்த பிரம்மகமலம். ஸோ இந்த பிரம்மகமலம் அப்படின்றது வந்து பிரம்மர் அந்த கமலத்தில் உக்காந்துட்ருப்பாராம். ஸோ அதனால தான் இந்த ஃப்ளவருக்கு பிரம்மகமலம்ன்ட்டு பேர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ லாஸ்ட் இயர் சேம் டைமில் வந்து இந்த பூ வந்து ஒரு 4 to 5 ஃப்ளவர்ஸ் வந்து விட்டுருந்தது. அதுவுமே நான் வீடியோ போட்டிருப்பேன். பட் இப்பயும் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு, நான் என்னடா விடவே இல்லையே, 1 year ஆயிடுச்சு வரலையே எப்படின்னு பார்த்தா மார்னிங் தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ இங்கே விட்டுருக்கு அண்டு இந்த லீஃப்லேயும் விட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ ஒரு லீஃப்லேயுமே இந்த மாதிரி இந்த ஃபுல் லீஃப் ஆஃப் தி கார்னர்ஸில் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த பூ வரும். ஒரு பூ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், அப்படியே இவ்வளோ பெருசாக. நைட் டைம்ஸில் மட்டும்தான் இந்த பூ வந்து விடும். ஆஃப்டர் ஒரு 6-6:30க்கு மேலே தான் இந்த பூ வரும். அதுக்கடுத்து மார்னிங் ஏந்து பார்த்தோன்னா அந்த பூ வந்து ஃபுல்லாகவே வாடிட்டுருக்கும், அப்படியே க்ளோஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த பூவோட ஸ்பெஷலே அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பூ பூத்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸும் வரும். ஸோ பிரம்மகமலம் பூத்துச்சுன்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாமந்தி பூ வச்சுருக்கேன், வயலட் கலர். ஸோ இங்கே தென்னை மரம். இந்த தென்னை மரத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லூர் அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன், கர்நாடகா சைட். என்னோடய சிஸ்டரோட நேட்டிவ் பிளேஸ் அது. ஸோ அங்கே வந்து இன்விடேஷன் கொடுக்கும்போது, ஹவுஸ் வார்மிங் இன்விடேஷன் கொடுக்கும்போது அங்கேருந்து 2 வாங்கிட்டு வந்தோம். ஒரு தென்னை மரம் போயிடுச்சு, ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே லைக் மெமரிஸ் தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நித்தியமல்லி. இதுவுமே நான் பழைய வீட்டிலேருந்து மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்ருக்கேன். பட் இது ப்ராப்பரான பிளேஸ் இன்னமும்
நாங்கள் கொடுக்கல. இந்த செடிக்கு ப்ராப்பராக ஒரு ப்ளேஸ் கொடுத்துருந்தோன்னா இன்னத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 முழம் வந்து பூ கிடைச்சிருக்கோம். நம்ம கரெக்டாக இன்னமும் வைக்காத காரணத்தினால சும்மா 1-2 பூ அப்படின்ற மாதிரி விட்டுட்ருக்கு. பட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதோட ஸ்மெல்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி ஜாதியும் சரி, இன்னத்துக்கு வச்சுருந்தால் நிறைய ஜாதி பூ விட்டுருக்கோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எந்த இடத்துல எது வைக்கணுன்றது இன்னும் நாங்கள் டிசைட் பண்ணல. ஸோ அந்த ஒரே ரீசனுக்காக எதுவுமே கரெக்டாக இன்னும் கார்டன் பண்ண முடியாமல் போயிருக்கு. ஸோ இவ்வளோதான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸு. ஒன்று வந்து ஆரஞ்ச் கலர் அண்ட் ஒன் வந்து ரெட் கலர். ரெண்டுமே சேர்ந்து ஒரே இடத்துல அப்படியே வச்சு விட்டோம். இந்த மாம்பழம் செடி பார்த்திங்கன்னா ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்தது. அதுவே ப்ளேஸ் எங்கே வைக்கிறது தெரியாமல் அப்படியே க்ரோ பேக்லேயே வந்து க்ரோ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சாமந்தி பூ நிறைய வந்து முட்டுக்கள் விட்டுருக்கு. ஸோ இப்போ மழை காலம் இல்லைங்களா, கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி, சாண்டல் கலர் செம்பருத்தி. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு அடர்த்தியான செம்பருத்தி. அண்ட் ஆலோவேரா, இது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, ஆலோவேரா வெரைட்டிஸ் ஆஃப் யூசேஜ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் என் பொண்ணு வந்து அவளோட ஃபேஸுக்கு அண்ட் ஹேருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு செடி தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ், என்னோடய ஃபேவரெட். ஆக்சுவலி லெமன் கிராஸ்க்குமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக வந்து மில்க் போட்டால் எந்த காஃபி, டீ அண்ட் மில்க் எதுவுமே குடிக்கிறதில்ல. ஒன்லி லெமன் டீ மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி லெமன் டீ குடிக்கும் போது தனிஷ்காவோட ஃப்ரெண்டு வீட்டில் கேரளா அவங்க வீட்டில் இந்த லெமன் கிராஸ் வைக்கும் போது அவள் கேட்டிருக்கா என்ன இதுன்ட்டு. ஸோ அவங்க லெமன் கிராஸ் இது லெமன் டீக்கு போடுறதுனா, ஐயோ எங்கள் மம்மி லெமன் டீ குடிப்பாங்க, எனக்கு கொடுங்கன்ட்டு 2 கிராஸ் வேரோடு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பழைய வீட்டிலேருந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரும்போது 2 இது தான் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கேயுமே பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து க்ரோ ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரோஸ் இருக்குது. இதோட கலர் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் எந்த கலரு சப்போஸ் விட்டுச்சேன்னா எந்த கலருன்றதை மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷமாக இந்த முருங்கை மரம் இருக்குது பாருங்கள், அதை வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு. நிறைய அந்த முருங்கை குச்சி அண்ட் முருங்கை மரமே எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்த்தேன், எங்கேயுமே ஒரே ஒரு இது கூட வரல. அண்ட் இது சேம் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வரும்போது தான் ஒரு இடத்துல வந்து அந்த பச்சை சம்பங்கி அண்ட் இந்த முருங்கை மரம் ரெண்டாக வாங்கினேன். ஒன்று போனாலும் எனக்கு இன்னொன்று வரணுன்ட்டு 2 வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வரும்போது இந்த லெவல் தான் இருந்தது மரம். பட் இப்போ அழகாக வந்து சூப்பராக க்ரோ ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இது க்ரோ ஆக. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி. ஸோ இதுவுமே எப்படி நான் கொடி எங்கே ஏற்றுவேன்றதே எனக்கு தெரியல, ஐடியாஸே இல்லாமல் இதெல்லாம் வச்சுருக்கோம். பிகாஸ் ஆஃப் தட் இன்னும் கரெக்டாக கிளியராக வந்து கிளியர் பண்ணல. ஃபுல் கிளியர் பண்ணிவிட்டு தான் நம்ம ஒன்று ஒன்றா வைக்கணும். பட் இப்போதைக்கு இங்கே வச்சுருக்கோம், பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துளசி எல்லாம் தானாகவே வந்தது. அண்ட் இங்கேயும் ஒரு செம்பருத்தி தான் வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. இது வந்து 3rd டைம் வாங்கிட்டு வந்து வச்ச கருவேப்பிலை. 2 வாட்டியும் இதே சேம் வாங்கிட்டு வந்து வச்சியும் கருவேப்பிலை வராமையே போயிடுச்சு. ரீசன் என்னன்னு தெரியாமல். பட் 3rd டைம் வாங்கிட்டு வந்து வச்சோம். ரொம்ப சூப்பராக வந்து அழகாக வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் சேம் மெமரிஸ்க்காகன்ற மாதிரி இது என்னோடய தம்பி கிரண் கொடுத்து அமிச்ச 2 செடி சேர்த்து வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து பிரதர் இன் லா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுது. இது ஃபஸ்ட்டு வச்சோம், இது வராமையே இருந்தது. அதுக்கடுத்து இது வாங்கிட்டு வந்து வச்சு இது வந்துச்சு. இது நெக்ஸ்ட்டு தம்பி வீட்டிலேருந்து கொடுத்தது. அண்ட் இது வரைக்குமே நான் வந்து இது பச்சை பயிரை வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் காராமணி அப்படின்னு தான் நினச்சேன். பட் இது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு. இதான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குற பச்சை பயிர் செடி. இது வரைக்கும் பார்த்தது கிடையாது பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வளர்த்து வந்து குழம்புக்கு தேவையானதுன்றது இல்லாமல் அப்படியே பச்சையாக பசங்க சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். எங்கள் தனிஷ்கா எல்லாம் பார்த்திங்கன்னா இதை அப்படியே பச்சையாகவே சாப்பிட்ருவாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து செரி டொமேட்டோ. ஸோ செரி டொமேட்டோ பார்த்திங்கன்னா சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மருந்து. சுகர் லெவலில் வந்து ஹையாக இருக்குது அப்படின்றவங்க வந்து இது ரெகுலராகவே எடுத்துக்கலாம். ஸோ இந்த செரி டொமேட்டோ நம்ம பழைய வீட்டில் ஒருத்தர் கேரளா அவங்க இருந்தாங்க, அந்த ஆண்டிக்கிட்டேருந்து வாங்கி போட்டு தான் இது வரைக்குமே அப்படியே மாற்றி மாற்றி மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதுனால நம்மளுக்கு வந்து வந்துடுது பாருங்க. இதுதான் செரி டொமேட்டோ, குட்டியாக தாங்க இருக்கும். என்னோடய நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி. ஸோ ஒயிட் கலர் அண்ட் இதுலேயே வந்து டார்க் பிங்க் கலரும் வச்சுருக்கேன். டோரா ரோசி சும்மா இருங்க. அண்ட் எங்கேயும் ஒரு பப்பாயா வந்துட்டுருக்கு, நான் போடவே இல்லை, இதெல்லாம் தானாக வருது. அண்ட் எங்கேயுமே ஒரு ரோஸ் செடி இருக்குது, அது எல்லாமே மறிக்கிற மாதிரி இந்த தக்காளி செடி வந்துச்சு. பட் இப்போதைக்கு இதை வந்து பறிச்சு போட மனசே இல்லை, சரி க்ரோ ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். இங்கேயும் ஒரு ரோஸ், இங்கேயும் சேம் அதே ஒயிட் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி. சும்மா இருடா, என்னடா வந்து சவுண்டு? யாரும் இல்லை, போ. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெமன் டீ வந்து குடிச்சிட்டு அந்த டஸ்ட்டை வந்து நான் வெளியே போட மாட்டேன். பிகாஸ் நம்மளுக்கு லெமன் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து செடிக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு வந்து லெமன் செடி வந்து நிறைய வந்திருக்கு அங்கங்கே. இது ஆல்ரெடி நான் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். ஒரு மரம் வாங்க போனோம், அங்கே வந்து பெரிய இவ்வளோ நீட்டுக்கு மல்லி. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்ககிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த அதோட கட்டிங்ஸை வாங்கிட்டு வந்து போட்டு பதியம் பண்ணியிருக்கேன். பட் அதுவுமே சூப்பராக வந்துட்டுருக்கு. அவங்க வந்து செடியே இருக்குமா, நீ வாங்கிக்கோ, 100 rupees தான் ஆனாங்க. எனக்கு 100 rupees ப்ரைஸ் எல்லாம் இல்லை, உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போய் வச்சு உங்களோட மெமரிஸை நாங்கள் எப்போவும் மெமரிஸாக வைக்கணும் இந்த செடியை அப்படின்ட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய மெமரிஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எங்கேயுமே பப்பாயா வந்துட்டுருக்கு. இதுவுமே பெரிய செம்பருத்திங்க, சூப்பராக இருக்குங்க. இது இவ்வளோ பெருசாக விடுங்க ஒன்று. மக்கள்ஸ் அப்படியே இந்த சைடு வந்துட்டோன்னா இது ஒரு ரோவாக வச்சுருக்கோம். இது என்ன செடி மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பன்னீர் ஃப்ரூட் அப்படின்ட்டு. ஸோ எத்தனை பேர் அதை சாப்பிட்ருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது, பட் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். பெங்களூரில் நிறைய விற்பாங்க. லைக் சாண்டல் கலரில் உள்ளே 2 கொட்டை வரும். அப்படியே பன்னீர் ஃப்ரூட், பன்னீர் வாசனை எப்படி இருக்கும் நம்மளுக்கு பன்னீர் தெளிக்கும் போது அதே மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரூட்டோட ஸ்மெல் சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் வந்து இது ஹீல்டு கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைடு வந்துட்டோன்னா இது வந்து இந்த ரெட் கலர் செம்பருத்தி. இதெல்லாம் வச்சு எவ்வளோ குட்டியாக வச்சா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கம்பல்சரி என்னோடய வீடியோஸை வாட்ச் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியும். அண்ட் நிறைய ஹேங் ஓவர்ஸ் போட்டிருக்கோம் வீடு சுற்றியும். இது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு, நல்ல ஸ்வீட்டான ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். பார்க்கலாம், இன்னமும் விடலாம், பார்க்கலாம். ஸோ இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா மடி வீட்டுக்கு ஃப்ரண்ட். இது பழைய வீட்டிலேருந்து இதை மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். நான் இன்னமும் பாட்டிலேருந்து வெளியே போடல, பிகாஸ் இந்த ஏரியா எல்லாமே இந்த செடி தான் ஆக்கியபை பண்ணிக்கும். ஸோ இன்னமும் ரோடு வரல. நம்மளுக்கு ரோடு வந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் எடுத்து நான் கீழே வச்சுடுவேன். ஸோ இங்கே பாட்டிலே என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு இவ்வளோ பெருசாக டார்க் மெரூனுங்க, பயங்கர சூப்பராக இருக்கும். செண்டு பூ மாதிரி இவ்வளோ பெருசாக வரும். எனக்கு ரொம்ப ஃபேவரட் இது. கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக இந்த பாட்டிலே வச்சுருக்கேன். இது வந்து என்ன சொல்லுவாங்க, இதுக்கு கருடமல்லி அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் இருக்குது, இது எனக்கு ப்ராப்பராக தெரியல. ஸோ கருடமல்லி அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்துச்சேன். இதுவுமே ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸாக வளர்த்துட்ருக்கேன். செம்பருத்தி, மல்லியுமே மோர் தேன் 6 இயர்ஸ். இதுவுமே மல்லி தான், இதுவுமே மோர் தேன் 6 இயர்ஸ். இதுவும் செம்பருத்தி மோர் தேன் 6 இயர்ஸ். எல்லோ கலர் இவ்வளோ பெருசாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தது. குட்டி பட்டன் ரோஸ் ஒயிட் கலர். ஸோ மக்கள்ஸ் இன்னுமே அந்த சைட் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரோடு கவர் ஆகிடுச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து கீழே வைக்கணும். எனக்கு எங்கேயுமே அங்கேயே விட்டு வரலாம் மனசு இல்லாதனால அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ என்னோடய ஃபுல் என்னென்ன செடி வச்சுருக்கேன் டோட்டலாக அப்படின்னு பார்த்தாச்சு நீங்கள்.
ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக என்னோடய வீடியோஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃப்ரம் தி பிகினிங் டு எண்ட் பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் மினி வித் மாமா சேனலில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக கவர் பண்ணுறேன். லைக் ட்ராவல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லை கார்டனிங் பிடிச்சிருக்கா, இல்லை குக்கிங் பிடிச்சிருக்கா, எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.